பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக்-தாளமுத்து. Students, இன்று CE 6451, CE 8394 Fluid Mechanics and Machinery இதில் செகண்ட் யூனிட் Flow through circular conduits Module 2.02 2.02 ஒரு டெஃபினிஷனை கேட்டிருக்கேன். Define laminar flow and give examples. ஃபஸ்ட்டு யூனிட்லேயும் வாட் இஸ் laminar flowங்கிறது பார்த்தோம். ஏன்னா அதில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய இது பார்த்தோம். ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி laminar flow turbulent flowங்கிறதையும் பார்த்தோம். அது இப்போ டிஃபைன்ட் லேமினார் ஃப்ளோன்னு கேட்டாங்கன்னா இப்போ நான் கொடுக்குறத எழுதினாலும் சரி இல்லை அதை எழுதுனீங்கன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இதில் கொஞ்சம் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கான்டெக்ட்ஸ் ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது எப்படி இருக்குங்கிறத மெயினாக இந்த இதில் கொடுத்துருக்குறேன். அது ஜெனரலாக நான் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் எது எழுதினாலும் ஒன்று தான். கடைசியில் கிவ் எக்ஸாம்பிள்ஸுங்கிறத மட்டும் நீங்கள் அதோடு சேர்த்து இதை எழுதுனீங்கன்னாலும் போதும் தான். ஓகே, இப்போ இதை பார்ப்போம். Laminar flow is defined as that type of flow in which the fluid particle move along well-defined path or streamline, and all the streamlines are straight and parallel, the layers gliding smoothly over the adjacent layer. இப்போ இந்த இதில் ஒரு பைப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த லேமினார் ஃப்ளோவில் என்ன ஆகுன்னா இது ஒவ்வொரு லேயரும் லேயராக தான் ஒவ்வொரு இதுலேயும் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த லேயர் எல்லாமே டிஃபைன்டு பாத்தில் போய்கிட்டே இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று கிளைடிங்னா என்னது? ஸ்மூத்தாக அப்படி வலிக்கிக்கிட்டு போகிறது, அப்படி கிளைட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ பார்ப்போம். லேமினார் ஃப்ளோ இஸ் டிஃபைன்ட் அஸ் தட் டைப் ஆஃப் ஃப்ளோ. இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் அதில் இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிக்கிள் மூவ் அலாங் வெல் டிஃபைன்டு பாத். இதில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிக்கிள் இந்த பாதையில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதே பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கும். வெல் டிஃபைன்டு பாத் அப்படின்னா அது நல்லாவே இந்த பாதை தான் நான் போகிறேன்னு அது போய்கிட்டே இருக்கும். ஆர் ஸ்ட்ரீம் லைன். நம்ம இந்த ஸ்ட்ரீம் லைன்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். இந்த பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகிற லைனுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம் லைனுங்கிறது. நம்ம இந்த இதுக்கு டெஃபினிஷனும் பார்த்தோம். அதோட இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறையா டெரிவேஷன்ஸ்லாம் போட்டோம். அதனால் ஸ்ட்ரீம் லைனுங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். இந்த ஸ்ட்ரீம் லைன் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் லைனும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகாமல் அது பாட்டு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும். ஆல் த ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் பேரலல். இது ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இது இப்படி ஜிக்ஸாக அப்படிலாம் வளைஞ்சி நெளிஞ்சு போகாது. இந்த லேயர்ஸ் கிளைடிங் ஸ்மூத்லி ஓவர் த அட்ஜசன்ட் லேயர். அட்ஜசன்ட்னு என்னது? பக்கத்தில் இருக்கிறது. இந்த லேயர் இந்த லேயருக்கு அட்ஜசன்ட் லேயர். இது இந்த லேயருக்கு மேலே அப்படி ஸ்மூத்தாக அப்படி வலிக்கிக்கிட்டு போகும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி ப்ரொஃபைல். இது வெலாசிட்டி ப்ரொஃபைல் சென்டராக இருக்கிறதுல தான் அதிக வெலாசிட்டி இருக்கும். சைடில் போக போக வெலாசிட்டி குறையா இருக்கும். அதாவது இப்படி சர்க்குலராக இருக்கிற இதில் பைப்பில் நம்ம சைட் வியூ பார்த்தோம்னா இந்த வால்க்கு பக்கத்தில் இருக்கிறதுல ரொம்ப குறையா இருக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போக போக இங்கே சென்ட்ரு வரும்போதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். இதுதான் ஹை வெலாசிட்டி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையா இருக்கும். அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு இது ஃபார் அ பைப் ஃப்ளோ த நான் டைமென்ஷனல் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர் டிட்டர்மின்ஸ் த டைப் ஆஃப் ஃப்ளோ. இந்த டைப் ஆஃப் ஃப்ளோ என்ன? லேமினாரா அல்லட்டுனா வேறையா, டர்புலண்ட் இப்படிலாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியான ஒரு இது ரெனால்ட்ஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவருடைய பேர்லேயே தான் அந்த நம்பர் இருக்குது. அது ரெனால்ட்ஸ் நம்பர் RE = ρVD / μ. இதில் ரோ உனக்கு என்னென்னு தெரியும், டென்சிட்டி. V மீன் வெலாசிட்டி. Dங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பைப். மியூங்கிறது
விஸ்காசிட்டின்னா தனியாக விஸ்காசிட்டின்னு சொன்னாலே எப்பயுமே அது டைனமிக் விஸ்காசிட்டி தான். இந்த ரேஷியோவுக்கு வந்து இட்ஸ் அ நான் டைமென்ஷனல் நம்பர். இதுக்கு வந்து எதுவும் டைமென்ஷன் கிடையாது. அதனால் ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணிக்கிடலாம். நம்ம அடுத்த இன்னும் ஒரு 2-3 மாடியூலுக்கு பிறகு வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர்னு படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபார் எ பைப் ஃப்ளோ, ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கதை லேமினார் தானா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல அத்தாரிட்டி வந்து இந்த நான் டைமென்ஷனல் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர் டிட்டர்மின்ஸ் த டைப் ஆஃப் ஃப்ளோ. இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோன்னு ஈஸியாக சொல்லிடும். ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் less than 2000, the flow is laminar. இந்த கால்குலேஷனில் நம்ம போடும்போது இந்த ஆர்இங்கிற ரெனால்ட்ஸ் நம்பர் 2000க்கு குறையா வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம் இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்க வாட்டர் வந்து இப்போ அல்ல லிக்யூட் வந்து லெமினார் ஃப்ளோவாக தான் போகுது அப்படின்னு. இதிலிருந்து கூட போயிடுச்சு, ஒரு 4000க்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு. அதில் 2000க்கும் 4000க்கு இடையில ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா இது டிரான்சியன்ட் ஃப்ளோ. அதாவது 2 பக்கமும் இருக்கலாம். ஒரு சில சமயங்களில் லேமினாராகவும் போகலாம், இன்னொரு சமயத்தில் டர்புலண்ட்டாகவும் போகலாம். அப்படி 2 கட்டானா இருக்கிறதுக்கு இப்போ இது வந்து 2000 to 4000 நம்பர்ஸ்க்கு. ஆனால் 4000க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை வெலாசிட்டி, அப்போ அதில் வந்து டர்புலண்ட் ஃப்ளோன்னு பேர். நம்ம டர்புலண்ட் ஃப்ளோவை அடுத்த மாடியூலில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். இதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது லேமினார் ஃப்ளோக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா ஃப்ளோ த்ரூ ஸ்மால் டயமீட்டர் பைப்ஸ். சின்ன டயமீட்டர் இருக்கிற பைப்ஸ்லாம் பொதுவாக லேமினார் ஃப்ளோ தான் இருக்கும், டர்புலண்ட் ஃப்ளோ இதெல்லாம் இருக்காது. வெரி லோ வெலாசிட்டி ஃப்ளூயிட் ஃப்ளோ. அதே மாதிரி பெரிய பைப்பாகவும் இருக்குது, ஆனால் வெலாசிட்டி லெஸ்ஸாக மெதுவாக தான் போய்கிட்டு இருக்குன்னா அது வந்து நிச்சயமாக அது வந்து என்னது லேமினார் ஃப்ளோ தான். அதில் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா இந்த வெலாசிட்டி v குறையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்இங்கிறது லெஸ் தேன் 2000க்குள்ளேயே வந்துடும். 3வது நல்ல எக்ஸாம்பிள்னால் பிளட் ஃப்ளோ இன் அவர் பாடி. நம்ம பாடிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க பிளட்டு வந்து இந்த லெமினார் ஃப்ளோ டைப்பில் தான் லேயராக தான் போய்கிட்டு இருக்கு. அதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அது தனியாக சில புக்ஸில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, அதை படித்து பாருங்கள். ஏர் ஃப்ளோ ஓவர் ஏர்க்ராஃப்ட் விங்ஸ் அட் லோ ஸ்பீட். ஒரு ஏர்க்ராஃப்ட் போய்கிட்டு இருக்கு, அது லோ ஸ்பீடில் ஒன்று டேக் ஆஃபில் போகும், அல்லட்டினா லேண்டிங்க்காக ஸ்லோ ஸ்பீடில் வரும். அப்போ பார்த்தோம்னா அதனுடைய விங்ஸ்க்கு மேலே போகிற ஏர் வந்து லெமினார் ஃப்ளோவாக இருக்கும். அந்த கால்குலேஷன் தான் இது எடுத்துக்கிறாங்க. அதை வந்து இன்னும் அடுத்த செமஸ்டரில் நீ வந்து ஜிடிஜேபின்னு கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷனில் நல்லாவே படிப்ப. இப்போ இந்த தான் நீ நல்லா தெரிஞ்சிக்க. இதெல்லாம் ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லெமினார் ஃப்ளோ. ஓகே, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வரிசையாக உங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை போட்டுக்கிட்டே வர்றேன். யூனிவர்சிட்டியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டர் படி தான் நான் போட்டுக்கிட்டே வரேன். அப்போ நீங்கள் எதுவும் விடுதல் இல்லாமல் முதல்ல ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரையில் நீங்கள் படிக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடாமல் படிச்சுட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நான் மாடியூல்ஸ் போடும்போதெல்லாம் அது உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும், மாடியூலில் அப்லோட் ஆகிடுச்சு பாருங்கன்னு சொல்லி. அதனால் நீங்கள் விடுதல் இல்லாமல் படிக்க முடியும். ஓகே, see you students. Thank you.